வணக்கம். நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பரே. நீங்க இன்னைக்கு என்னோட இணைஞ்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நாம இப்போ வேத வசனங்களை, குறிப்பா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல உள்ள சில அற்புதமான சத்தியங்களை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல இருந்து தியானிக்க இருக்கிறோம். எனவே உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை எடுத்து திறந்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள நுழைய இருக்கிறோம். நான் தொடங்கும் போதே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். தேவன் உங்களை பார்க்கிறார். அவருக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும். அவருக்கு நீங்க கூட்டத்துல இருக்கும் முகமறியாத ஒரு நபர் இல்ல. உங்க இருதயத்தின் விருப்பங்களை அவர் பார்க்கிறாரு. உங்க ஏமாற்றங்கள் அவருக்கு தெரியும். தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தாவே, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உங்களால தேவனிடமிருந்து எங்கேயும் தப்பி ஓடவே முடியாது. அவர் இப்படி சொல்றாரு. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவன் உங்களை பார்க்கிறாரு. நண்பர்களே, அவருக்கு மறைவானது ஒன்றும். உங்க சிந்தனைகளை அவர் அறிவாரு. என்னுடைய சிந்தனைகளையும் அவர் அறிவாரு. நம்ம இருதயத்தின் நோக்கங்களை அவர் அறிவாரு. இதுல மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, அவர் நம்மளை நேசிக்கிறாரு. நமக்கு உதவ விரும்புறாரு. நீங்க இப்போ நான் பேசுறதை கேட்டுக்கொண்டு இருப்பது தற்செயல் இல்ல. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தையும் அவசரத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உங்களை எவ்வளவு ஆழமா நேசிக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எனவே நம்பிக்கை இழக்காதீங்க. அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. அவர் உங்களை கைவிடாம வழி நடத்துவாரு. நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடிய அவரு உங்களுக்கு காட்டுவாரு. அவர் உங்களுக்கு துணை நிற்பாரு. நம்முடைய தேவன் நமக்கு தேவை ஏற்படும் வேளையில உடனிருந்து உதவி செய்வார். அவர் நம்முடைய கேடயம். அவர் நம்முடைய அடைக்கல கோட்டை. அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம எவ்வளவு பாக்கியவான்கள். சரி, நான் இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு திரும்ப இருக்கிறேன். நாம இந்த அதிகாரத்துல ஏற்கனவே சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்துல இப்படி அவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இதனுடைய அர்த்தம் முணுமுணுப்பது, குற்றம் கண்டுபிடிப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் என்பதாகும். எல்லாவற்றையும் செய்யுங்கள். உங்கள் வேலை, வீட்டை சுத்தம் செய்வது அல்லது உங்க குழந்தைகளை கவனித்துக் கொள்வது, அது எதுவா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும், குறிப்பா இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு முந்தைய அதிகாரத்தில் அவர் பேசிய விஷயங்களை நாம திரும்பி பார்த்தோம் என்றால் அதை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். எந்தவித முணுமுணுப்பும் இன்றி, எந்தவித வாக்குவாதமும் இன்றி. பின்னர் அவர் இப்படி சொல்றார். உலகத்திலேயே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நிகழும் ஒரு செயல்முறையை பற்றி அவர் பேசுறாரு. நாம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி மறுபடியும் பிறக்குது. நாம தேவனோட ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதாவது நம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம படிப்படியாக நீதியில் வளர்றதில்லை. மாறா கிறிஸ்துவின் நீதியினால நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதி என்பது ஒரு ஈவு என்று வேதம் சொல்லுது. மறுபடியும் பிறந்த என்னுடைய ஆவி தேவன் முன்பாக தூய்மையாக பரிசுத்தமா மாற்றப்பட்டது. மேலும் கிறிஸ்துவின் நீதி எனக்கு அருளப்பட்டது. அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். அதற்கு பதிலாக தம்முடைய நீதியை எனக்கு கொடுத்தார். ஆனாலும் இதற்கு முந்தைய வசனங்கள் குறிப்பிடப்பட்டது போல நாம் நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நிறைவேற்றணும். வேறு வார்த்தைகளை சொன்னா, தேவன் நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்திருப்பதை நம்முடைய வாழ்க்கை முறை, பேச்சு, மனப்பான்மை மற்றும் பிறருடனான உறவுகள் ஆகியவற்றின் வழியாக நாம வெளிப்படுத்தி நிறைவேற்றணும். எனவே நாம நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளணும். நம்முடைய மாம்ச இச்சைகளை அடக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய செய்யணும். இது ஒரு தொடர் செயல்முறை. அவர் நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் கபடமற்றவர்களாகவும் விளங்கும் படிக்கை என்று சொன்னார். கபடற்றவர்கள் என்பது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் என்பது குறிக்குது. அது நம்ம பற்றி நமக்கு தெரிந்த விஷயம். நம்முடைய சொந்த இருதயத்தின் நிலை நமக்கு மட்டுமே தெரியும். குற்றமற்றவர்கள் என்பது பிறர் நம்மை பற்றி அறிந்து கொள்ளும் நிலையை குறிக்குது. இது நம்முடைய வெளிப்புற செயல்கள், பேச்சு மற்றும் பிறருடனான வெளிப்புற தொடர்புகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. எனவே நம்முடைய உள்ளத்திற்குள் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வெளியில இருக்கும் பிறரும் நாம் பேசுவதையும் செய்வதையும் பார்ப்பதன் மூலமா மட்டுமே நம்மை அறிந்திருக்கிறார்கள். நாம எப்படி விளங்க வேண்டும் என்பதை வேதம் இப்படி விவரிக்குது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவர்கள் நடுவே உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். அவர்கள் நடுவே என்ற சொற்றொடரை கொஞ்சம் கவனிங்க. உலகத்திலிருந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது ஒருபோது தேவனுடைய திட்டமாக இருந்தது இல்லை. இப்போதும் அது அவருடைய திட்டம்ல நாம இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா நாம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. சிதைந்து போன இவ்வுலகத்தின் நடுவே நாம ஒளிரும் சுடரை போலவே
பிரகாசிக்கணும். தேவன் நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாததற்கு ஒரு காரணம் இருக்கு நண்பர்களே. நம்ம நற்செய்தியின் ஒளிய பிரகாசிக்கச் செய்யணும். நாம மக்களுக்கு முன்பாக மாறுபட்ட வாழ்க்கைய வாழணும். நாம ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் வாயிலாக கடவுள் நம் ஊடாக பிற மக்களை சென்றடைய முடியும். உண்மை என்னன்னா, தொலைந்து போகும் நிலையில உள்ள அழிவை நோக்கிச் செல்லும் இவ்வுலகத்தை சென்றடைவதற்கு தேவனுடைய திட்டம் பி என்று எதுவும் இல்லை. அவரிடம் இருப்பது ஒரே ஒரு திட்டம். அது அவருடைய சபையின் வாயிலாக செயல்படுவது. நாம நம்முடைய அன்புக்குரியவர்கள், பக்கத்து வீட்டார், நண்பர்கள் மற்றும் அந்நியர்களோட அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது நற்செய்தி பணி உலகெங்கும் பரவும். இவ்வுலகத்தில் உள்ள ஒவ்வொரு கோத்திரத்தாரிடமும், ஒவ்வொரு பாஷையினரிடமும், ஒவ்வொரு இனத்தாரிடமும் அந்த நற்செய்தி கொண்டு செல்லப்படவும், நாம நற்செய்தியில் பணியில நம்முடைய பங்க விதைக்கும் போது தொலைந்து போகும் நிலையில உள்ள அழிவை நோக்கி செல்லும் இந்த உலகத்தை சென்று அடைவதற்கு நாம் மட்டுமே தேவனுடைய ஒரே திட்டமா திகழ்றோம். இந்த உலகத்துல ஒளியாக பிரகாசிக்கணும்னு வேதம் சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். இது மத்தேயு 5:14 இருந்து எடுக்கப்பட்டது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னு இயேசு இப்படி சொன்னார். இப்போது அவரே உலகத்தின் ஒளியாக இருப்பதாக முன்பு ஒருமுறை சொல்லியிருந்தார். ஆனா இங்க அவர் நீங்களே உலகின் ஒளி என்று சொல்கிறார். நாம் அவருடைய ஒளியை பிரதிபலிக்கணும். நமக்குள்ள வாசம் செய்யும் கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். எனவே அவருடைய ஒளி நம் மூலமாக பிரகாசிக்கிறது. வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மக்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் காணக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரசங்கமாகவே அமையணும். அது மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவர்களை புதுப்பிக்கும். ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத மக்களுக்கு உணர்த்தும் ஒரு செய்தியாக திகழணும். இயேசு இங்க சொன்ன இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. முதலாவது உவமை ஒரு மலையின் மேல் அமைந்திருக்கும் பட்டணத்தை பற்றியது. ஒரு இருண்ட இரவை, நிலவின் வெளிச்சம் இல்லாத ஒரு இரவை கற்பனை செஞ்சு பாருங்க. அங்க ஒரு மலையின் மீது அமைந்திருக்கும் பட்டணத்தின் விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நகரத்தின் ஒளியை நீங்க வெகு தொலைவில் இருந்து பார்க்க முடியும். அதை நீங்க கவனிக்காம கடந்து செல்லவே முடியாது. வெளியில இருக்கும் மக்களுக்கு நாம் கொடுக்கும் சாட்சி அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனா பின்னர் அவர் அந்த உவமையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. அவர் விளக்கை யாரும் கூடையின் அடியில் வைப்பதற்காக கொளுத்துவதில்லை, மாறாக அதை விளக்குத்தண்டின் மீதே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்றார். எனவே வெளியில் இருக்கும் அந்த திசை தப்பி போன உலகத்திற்காக மட்டும் இல்ல, நம்முடைய சொந்த வீடுகளில் வாழும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் நாம பிரகாசிக்கணும். சிலர் உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க விரும்புறாங்க. ஆனா தங்கள் சொந்த வீடுகளிலோ முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. நீங்க உங்க மனைவிக்கு ஒரு முன்மாதிரியாகவும், உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழணும். உங்க சொந்த வீட்டில் நீங்க ஒரு பரிசுத்தமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஒரு பட்டணத்தின் மேல் அமைந்திருக்கும் பட்டணம் போல பிரகாசிப்பதுடன் மட்டுமல்லாமல், உங்கள் வீட்டில் நீங்கள் பேசும் விதம், நீங்கள் வாழும் முறை மற்றும் நீங்கள் வெளிப்படுத்தும் மனப்பான்மைகள் ஆகியவற்றின் மூலமாகவும் மக்கள் நற்செய்தியின் ஒளியை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கும் போது மக்கள் நம்முடைய நற்கிரியைகளை காண்பார்கள். அதன் விளைவாக பரலோகத்தில் இருக்கும் நம்முடைய பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இப்போது நாம ஒரு கோணல மாறுபாடான சந்ததியின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாரு. ஒரு குச்சி வளைந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க சிறந்த வழி அந்த குச்சி எவ்வளவு வளைந்திருக்கிறது என்று உபதேசம் செய்வதல்ல. எனக்கு தோன்றுவதை பார்த்தா சில உபதேசியாளர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு வளைந்திருக்கிறது, எவ்வளவு தடம் புரண்டு இருக்கிறது, எவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது என்று உபதேசம் செய்யறதிலே செலவிடுறாங்க. கேளுங்க, ஒரு குச்சி வளைந்திருக்கிறதுங்கிறத நிரூபிக்க சிறந்த வழி அதற்கு பக்கத்துல ஒரு நேர்குச்சியை வைக்கிறது தான். உங்க வாழ்க்கை, உங்க வார்த்தைகள் மற்றும் உங்க முன்மாதிரி ஆகியவை இந்த உலகம் வளைந்திருக்குங்கிறத உலகத்திற்கு உணர்த்தட்டும். நீங்க இந்த உலகத்துல ஒளியாக பிரகாசிக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு ஊழியர் இருந்தாரு. சபையில அவர் வகித்த பணி மிக முக்கியமான ஒரு பணி. ஆனா நாங்க சாதிக்க விரும்பிய காரியங்களை நிறைவேற்ற அவர் தனது திறமையின் தரத்தை இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டி இருந்துச்சு நண்பர்களே. ஆனா அவரு திறமசாலி தான். அவருக்கு தேவைப்படாத அறிவே அவரிடம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனவே நாங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, நாங்க தொடர்ந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அதோடு உங்களை படிக்கிறதுக்கு ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் அனுப்புறோம்னு சொன்னோம். நாங்க அவருடைய பணி நேரத்தை மாற்றி அமைத்து அவர் இரவு நேர வகுப்புகளுக்கு போறதுக்கான கட்டணத்தையும் நாங்க செலுத்தினோம். அவர் தனது பணிக்கு தேவையான திறன்களை கற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த பயிற்சி வகுப்பு சுமார் 1 மாதம் நீடிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த திறன்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர் படிப்பிற்கு தேவையான செலவு முழுவதையும் நாங்களே ஏற்றுக்கொண்டோம். அவர் அந்த வகுப்பிற்கு சென்று சுமார் 3 முறை தான் ஆகியிருக்கும். அப்போது நான் அவர்கிட்ட படிப்பு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் படிப்பு நிறுத்திட்டேன்னாரு. நான் திகைச்சு போய், என்ன நீங்க படிக்கிறதுக்காக நாங்க பணம் செலுத்தி வருகிறோமே, நிறுத்திட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அது ஒன்றும் இல்லை, ஒரு நாள் இரவு அந்த பயிற்சியாளர் சில ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாரு. கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒருவரின் முன்னிலையில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்க நான் விரும்பல அப்படின்னாரு.
நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், அவரு வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு? ஒரு வேத புத்தக கடைய திறக்கவா? பெரும்பாலும் அந்த மனிதர் ரட்சிக்கப்படாதவராகவே இருப்பார். நீ அந்த இடத்த விட்டு வெளியேறிய போது, அங்க இருந்த ஒரே ஒரு வெளிச்சமோ அந்த இடத்த விட்டு வெளியேறி விட்டது என்றே அர்த்தம். கொஞ்ச காலத்திற்கு பிறகு நாங்க அவர்கிட்ட எதிர்பார்த்த பணிய அவரால செய்ய முடியாததால, அவர வேறொரு துறைக்கு மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா, சில சமயங்கள்ல கிறிஸ்தவர்கள் என்கிட்ட வந்து, நான் வேற ஒரு வேலைய பெறுவதற்காக ஜெபியுங்கள்னு கேட்டுக்கொள்றாங்க. அதுக்கு எனக்கு ஏன் இப்போ நீங்க பார்க்கும் வேலையில உங்களுக்கு சம்பளம் கிடைக்கலையான்னு கேட்க தோணுது. இல்ல, அந்த வேலையில சம்பளம் மிக அதிகம். ஆனா என்னச் சுற்றி கிறிஸ்தவர் அல்லாதவர்களே இருக்கிறாங்க. என்னச் சுற்றி கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கும்படியான ஒரு வேலையத்தான் நான் விரும்புறேன். இல்ல, நீங்க ஒரு கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவே ஒளியாக பிரகாசிக்கவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்க பள்ளியில ஒளியாக இருப்பவர் நீங்களே. உங்க குடியிருப்பு பகுதியில ஒளியாக இருப்பவரும் நீங்க தான். உங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒளியாக இருப்பவர் நீங்களே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிலிப்பியர் 2:15-16 இப்படி சொல்லுது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்கிறார். இங்க நாம ஜீவ வசனத்தை பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. இத ஜீவ வார்த்தையை முன்வைக்க வேண்டும் என்று மொழிபெயர்க்கலாம். சரியா? ஜீவ வார்த்தையை பற்றிக் கொண்டிருத்தல் என்றோ அல்லது முன்வைத்தல் என்றோ 2 விதமாக இத மொழிபெயர்க்க முடியும். சொல்லப்போனா செம்மொழி கிரேக்க மொழியில் ஒருவருக்கு பரிசளிப்பவரை விவரிக்கவோ அல்லது ஒரு விருந்து நிகழ்ச்சியில் மற்றொருவருக்கு திராட்சை ரச கோப்பையை நீட்டுபவரை விவரிக்கவோ இதே சொற்றொடர் தான் பயன்படுத்தப்படுது. எனவே ஆமா, இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவே நாம ஜீவ வார்த்தையை பற்றிக் கொள்ளணுங்கிறது உண்மைதான். சரியா? அதே வேளையில நாம அந்த ஜீவ வார்த்தைய மத்தவங்களுக்கும் முன் வச்சு அவங்களுக்கு அதை வழங்கவும் செய்யணும். நாம நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிரசங்கிக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய உதடுகள் மூலமாகவும் நாம பிரசங்கிக்கணும். நாம ஜீவ வார்த்தைய முன் வைக்க வேண்டும். சரியா? நாம மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை வழங்க வேண்டும். நாம ஒவ்வொருவரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ஆமா, நாம் ஒவ்வொருவரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. நாங்க 2 பேரும் ரட்சிப்ப 2 பேருமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம இருந்தோம். பின்னர் அவர் மத்திய கிழக்கு நாட்டிற்கு போனாரு. அவர் அங்க வசித்து வந்தாரு. இதற்கிடையில நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரமான மாற்றம் நடந்துச்சு. நான் முழுமையா ரட்சிக்கப்பட்டேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் இங்க திரும்பி வந்தாரு. அந்த சமயத்துல நாங்க கலிஃபோர்னியால வசித்து வந்தோம். அவர் என்னை தேடி பிடித்து தொலைபேசியில கூப்பிட்டாரு. அவரு பேலஸ், நாம இருவரும் நேரில் சந்தித்து பேசலாமான்னு கேட்டாரு. நான் நிச்சயமான்னு பதிலளித்தேன். எனவே நாங்க ஒரு சிறிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசிக் கொண்டிருந்த நேரம் முழுவதும் நான் கிறிஸ்துவ பற்றி அவருக்கு சொல்லணும்னு யோசிச்சேன். அவரை பேச்ச ஆரம்பிச்சு, நீ இப்போ கிறிஸ்துவனா மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னாரு. அதுக்கு ஆமான்னு. நான் என்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன்னு. நாங்க மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நான் மறைமுக நற்செய்தி அறிவிப்புங்கிற முறையை கையாள முயன்று கொண்டிருந்தேன். எங்க உரையாடல் நடுவுல நற்செய்தி தொடர்பான சில குறிப்புகள நான் மறைமுகமா சுட்டிக்காட்டினேன். ஒரு குறிப்பை சொல்வது, பிறகு கொஞ்சம் அமைதியா இருப்பது அல்லது நற்செய்தியை பற்றி மறைமுகமா உணர்த்தும் வகையில பேசுவதுன்னு நான் செயல்பட்டேன். ஆனா நான் அதை வெளிப்படையா நேரடியா சொல்லல. நாங்க மகிழ்ச்சியா மதிய உணவை முடிச்சோம். பின்னர் நாங்க வெளியே நடந்து வந்தோம். பார்க்கிங்ல நின்று கொண்டிருந்தப்ப அவர் என்ன பார்த்தாரு. அவரு, பேலஸ், நான் ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு கேட்டார். அந்த கேள்வி என்னை அப்படியே தேக்க வச்சது. நான் அதை சற்றும் எதிர்பார்க்கல. வாழ்வின் வார்த்தையை அவருக்கு எடுத்துரைக்கிறத தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டேங்கிறத அப்ப நான் உணர்ந்தேன். அவருக்கு நற்செய்தியின் எளிய செய்தியை பகிர்வதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சேன். அவர்கிட்ட வேதம் எப்படி சொல்லுது? இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் உயிர்த்தெழுப்பினார் என்று நீ உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரை உன் வாயினால் கர்த்தர் என்று அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் அவரை உன்னுடைய வாழ்க்கையின் கர்த்தராக ஏற்றுக்கொள் என்று சொன்னேன். அந்த அந்த நேரமே அவர் சரின்னாரு. அவர் தன்னுடைய கைகளை மேல உயர்த்தினார். அங்க மக்கள் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் உடனடியா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் சிலுவையில் மரித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே நீர் என்னுடைய வாழ்க்கையின் கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறேன்னாரு. அந்த வாகன நிறுத்தும் இடத்திலே அவர் ரட்சிப்பை பெற்றார். ஆனா ஜீவ வசனத்தை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கணும் என்று அவர் என்னை வற்புறுத்திருக்காவிட்டா இது நடந்திருக்காது. நான் உங்களை உற்சாகப்படுத்த மட்டுமே விரும்புறேன். நாம ஜீவ வசனத்தை உறுதியா பற்றிக் கொள்ளணும். அதே வேளையில அதை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கணும். உறுதியா பற்றிக்கொள்வது அந்த வார்த்தையின்படி வாழ்வதை குறிக்குது. எடுத்துரைப்பது என்பது அந்த வார்த்தையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை குறிக்குது. பவுல் நமக்கு இப்படி சொன்னாரு. நான் ஓடிய ஓட்டம் வீணாகவில்லை என்பதையும் நான் பட்ட பிரயாசம் வீணாகவில்லை என்பதையும் நான் அறிந்து கொள்வதற்காகவே இதை செய்கிறேன். உண்மையிலே இந்த வசனத்தை கவனமா கேளுங்க. ஏனெனில் அவர் ஏற்கனவே பலமுறை பேசிய ஒரு விஷயத்தையே இங்கும் குறிப்பிடுறாரு. அவர் இப்படி சொன்னார், ஜீவ வசனத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருங்கள்.
அப்போது கிறிஸ்துவின் நாளில் நான் வீணாக ஓடவில்லை என்பதையும் வீணாக பிரயாசப்படவில்லை என்பதையும் நினைத்து நான் களி கூற முடியும். அவர் கிறிஸ்துவின் நாளை பற்றி பேசுகிறார். அது கிறிஸ்து மீண்டும் வரப்போகும் நாளாகும். விசுவாசிகள் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும். அங்க நாம நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆனா அது நம்முடைய ரட்சிப்பிற்காக இல்ல. நம்முடைய ரட்சிப்பு என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். மாறா நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவுக்கு நாம் காட்டிய கீழ்ப்படிதல், மகத்தான கட்டளையை நாம் நிறைவேற்றிய விதம், நாம் கொண்டிருந்த மனப்பான்மைகள் மற்றும் அவர் செய்யும்படி நமக்கு கட்டளையிட்ட காரியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதாவது அந்த காரியங்களை நாம் செய்தோமோ அல்லது செய்யவில்லையோ என்பதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்பது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியபோது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயத்தை அறிந்தவர்களாயினாரு. கிறிஸ்துவின் நியாயாசனம் குறித்த சிந்தனை அப்போஸ்தலனாகிய பவுலையே நடுங்க செஞ்சிருக்குன்னு தோணுது. எனவே பவுல் இந்த காரியத்தை பற்றி பேசுகிறார். அவர் இப்படி சொன்னார், நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை என்பதையும் என்னுடைய பிரயாசம் வீணாகவில்லை என்பதையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே இது பிலிப்பியர் நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 16ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் தொடங்கி இதுவரை அவர் குறிப்பிட்டிருக்கும் 4வது குறிப்பு இதுதான். அதாவது வரவிருக்கும் கிறிஸ்துவின் நாளை பற்றியும் கிறிஸ்துவின் நியாயசனத்தை பற்றியும் அவர் குறிப்பிடுவது இது 4வது முறை. இந்த சிந்தனை அவரது மனதில் மிக முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. பின்னர் பவுல் 17ஆம் மற்றும் 18ஆம் வசனங்கள்ல தொடர்ந்து இப்படி சொல்றாரு, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்த உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். பவுல் திருச்சபையின் பொருட்டு தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்பது ஒரு தற்செயலான செயல்னு கருதினார். நானும் அதை முழுமையா ஏற்றுக்கொள்றேன். அவர்களையே சார்ந்தோருக்கு உதவுவதற்காக தன்னுடைய வாழ்வு செலவிடப்பட்டாலோ அல்லது தியாகம் செய்யப்பட்டாலோ அவர்கள் அதை குறித்து மகிழ்ச்சி அடையணும்னு பவுல் அவர்கள்கிட்ட சொல்றாரு. ஏன்னா பிலிப்பியர் 1:21 அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு அவரு சொல்லியிருக்காரு. திருச்சபையின் ஊழியத்திற்காக ஒருவர் தன் வாழ்வை செலவிடுவது என்பது தன் வாழ்வை செலவிடுவதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும். இயேசு திருச்சபையை நேசிக்கிறாரு. ஒரு திருச்சபை உருவாக வேண்டும் என்பதற்காக தம்மையே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். திருச்சபை அவருடைய மனவாட்டின் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களை பராமரிக்கிறது குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வரும் வேளையில தீமோத்தேயு என்னும் பெயருடைய ஒரு வாலிபரை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. இவர் விசுவாசத்துல பவுலுக்கு மகனாக திகழ்ந்தவர்கள்ல ஒருத்தர். சொல்லப்போனா விசுவாசத்தில் அவருக்கு வேறு பல மகன்களும் இருந்திருப்பாங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவர் பல திருச்சபைகளை நிறுவினார். ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் பவுல் நேரடியா தம்முடைய மகன்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள்ல 3 பேர் மட்டுமே. அதாவது அவங்க யாருன்னா தீத்து, தீமோத்தேயு மற்றும் ஒனேசிமு. தீத்து, தீமோத்தேயு மற்றும் ஒனேசிமு என்பவர்கள் ஆவர். இவர்கள்ல தீமோத்தேயு ஒருவர். தீமோத்தேயு பற்றி 19 மற்றும் 20ஆம் வசனங்கள்ல பவுல் என்ன சொல்றாருங்கிறத கவனிங்க. அவர் இப்படி சொல்றாரு, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அந்த வசனத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இது உண்மையிலேயே முக்கியமான ஒன்று. தீமோத்தேயு ஏற்கனவே பவுலோட பிலிப்புக்கு போயிருந்தாரு. அவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். பவுல் விசுவாசத்துல தன்னுடைய மகன் மீது முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறத பற்றிய செய்திகளை சேகரிக்கவும் தான் கேட்டவை உண்மையா என்று கண்டறியவும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருக்கிறாங்கிறதையும் அறியவும் மேல அவர்களுக்கு ஊழியம் செய்யவும் அவர் தீமோத்தேயுவை அவங்க கிட்ட அனுப்புனாரு. அவர் உங்க நிலைய உண்மையாக கவனித்துக் கொள்ள எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கூறினார். அந்த உண்மையாகங்கிற வார்த்தைக்கு சிறந்த வேத வர்ணனையாளரான மேத்யூ ஹென்ரியின் கூற்றுப்படி இயற்கையாக ஒரு நபரின் இயல்பிலிருந்து அல்லது தன்மையிலிருந்து வெளிப்படுவது என்று பொருள். உங்க நிலையை இயல்பாக கவனித்துக் கொள்ள வேறு யாரும் இல்லை. நம் எல்லாரிடமும் சில விஷயங்கள் நமக்குள் இயல்பாகவே அமைந்திருப்பதாக தெரிகிறது. அது தேவனிடமிருந்து வரும் நம்முடைய உள் அமைப்பின் ஒரு பகுதியாகும். அது சுவாசிப்பதைப் போல இயல்பாக நமக்கு வருகிறது. உண்மையிலே இந்த வசனம் சங்கீதம் 33:14 இதை பாருங்களேன். தேவனை பற்றி சொல்லும் போது அது இப்படி சொல்லுது. அதாவது தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அது மிகவும் ஆச்சரியமானது. தேவன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறாரு. அவர் என்னை பார்க்கிறாரு. என்னுடைய எண்ணங்களை அவர் அறிவாரு. இது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. தேவன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறாரு. அவர் என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாரு. என்னுடைய வாயில் ஒரு வார்த்தை கூட வரவில்லை, ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் பேசுவதற்கு முன்பே அவர் நான் என்ன பேசுவேங்கிறத அறிந்திருக்கிறாரு. அவர் என்ன பார்க்கிறாரு. இருதயத்தின் ஆழம் வரை அவர் பார்க்கிறாரு. அவர் உங்களையும் பார்க்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆனால் அவர் இந்த பூமியில் உள்ள கோடிக்கணக்கான மற்ற மக்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார். அது ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது.
அவர் பூமியில குடியிருக்கிற யாவரையும் பார்க்கிறார் நண்பர்களே. இத கொஞ்சம் கேளுங்களேன். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் உங்களை உருவாக்கி, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். சங்கீதம் 33, 14 முதல் 15. எனவே தேவன் எல்லோரையும் பார்க்கிறார். மேலும் அவர் அவர்களுடைய இருதயங்களை ஒவ்வொன்றாக உருவாக்குகிறார். பிறகு அது அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் கவனிக்கிறார் என்று சொல்கிறது. இதன் அர்த்தம் நம்முடைய செயல்கள், நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யும் காரியங்கள் அனைத்தும் நம்முடைய இதயத்தின் தனிப்பட்ட இயல்பிலிருந்து வெளிப்படணும். இது கருத்தில் கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகும். உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க வெறுக்கும் ஒரு வேலையை செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கல நண்பர்களே. தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நீங்க அனுபவித்து செய்யும்படி உங்களை ஆச்சரியப்படுத்துகிறார். நான் செய்யறத நான் விரும்புறேன். என்னால செய்யக்கூடிய வேறு காரியங்களும் இருக்கு நண்பர்களே. ஆனா ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக மற்றும் ஒரு மெய்ப்பனாக இருப்பது இவைகளை செய்வதற்காக நான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கேன். என்னுடைய இந்த உள்ளார்ந்த ஆயத்துடன் சில குறிப்பிட்ட காரியங்கள் இணைந்திருக்கு. என்னுடைய வாழ்வின் கிரியைகள், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது, அதிலிருந்து இயல்பாக வெளிப்படுறது. அதே மாதிரி பவுல் தீமோத்தேயுவை குறிப்பிடும்போது அடிப்படையில் இதை பற்றி தான் பேசுறாரு. உங்கள் நிலையை இயல்பாக கவனித்துக் கொள்ள வேறு யாரும் இல்லை என்று. அதாவது கவனிங்க, உங்கள் நிலையை இயல்பாக கவனித்துக் கொள்ள வேறு யாரும் இல்லை என்பது. வேறு வார்த்தைகள்ல சொல்லணும்னா, உங்களுக்கு தேவையானதை மிகச்சரியாக கொடுக்க அனுமதிக்கும் ஏதோ ஒன்று அவருக்குள் இருக்கிறது என்பதாகும். இப்போது பிலிப்பியர் 1 அதிகாரத்திற்கு திரும்பி பார்த்தா, கடுமையான துன்புறுத்தலை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் எதிரிகளால் எதிர்கொள்ளப்பட்டார்கள். அவர்களை ஆறுதல் படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் தீமோத்தேயுவை ஒரு சரியான நபராக ஆக்குவதற்காக தேவன் அவருக்குள் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். ஆமா, அவருக்குள் ஏதோ ஒன்று தேவன் வைத்திருக்கிறார் நண்பரே. உங்களுக்கு தனிப்பட்ட வரங்களும் ஆயத்தங்களும் இருக்கு. கவனிங்க, உங்களுக்கும் தனிப்பட்ட வரங்களும் ஆயத்தங்களும் இருக்கு. நான் என்னுடைய மனைவியை பற்றி யோசிக்கிறேன். அவ என்னை விட வித்தியாசமானவ. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்லைன் டேட்டிங் ஒரு பெரிய விஷயங்கிறத நான் உணர்றேன். நாம வாழ்வது மிகவும் தொழில்நுட்பம் நிறைந்த உலகத்துல மக்கள் அதை சாதாரணமா செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த டேட்டிங் விஷயங்களை பற்றி நான் புரிந்து கொண்ட வரையில உங்களுக்கு பொருத்தமான ஒருவரை கண்டுபிடிக்கணும். சரியா? வெளிப்படையா நீங்க இருவருமே ஒரே இயேசுவை உங்க முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் நேசிக்கிறீங்கிறத நீங்க பொருத்தமா இருக்கணும். ஆனா மற்ற எல்லா விஷயங்களும் சரி. அவருக்கு வெளிப்புற செயல்பாடுகள் பிடிக்கும், அவளுக்கு பிடிக்கும். அவர் அதிகாலையில எழும்புவாரு, அவளும் அதிகாலையில எழும்புவா. அவர் வெஜிடேரியன் சாப்பிடுவார், அவளும் அதே சாப்பிடுவா. அவர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாரு, அவளும் அதே சாப்பிடுவா. இந்த எல்லா விஷயங்களும் பொருந்தணும். நாம அப்படி செஞ்சிருந்தா நானும் ஜானட்டும் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்திருக்கவே மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். நாங்க பல வழிகளில் முற்றிலும் மாறுபட்டவங்க. மிகவும் வித்தியாசமானவங்களா இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும் பல தம்பதிகளை நாங்க பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ற தேவன் தான் ஜானட்டை என்னையும் ஒன்று சேர்த்தாரு. அவ விவரங்கள்ல மிகவும் கவனம் செலுத்துபவ. அவ கூட்டங்களை விரும்புறா நண்பர்களே. அவ கூட்டங்களை நடத்துறதையும் எல்லா விவரங்களையும் அலசி ஆராய்வதையும் மிகவும் விரும்புறா. நான் கூட்டங்களை பொறுத்து கொள்றேன். அவற்றில் இருக்கும்போது மன உறுதியோட இருப்பேன். ஆனா அது எனக்கு உகந்தது கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் பெரும்பாலும் திட்டமிடலை விட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இயல்பாக செயல்படுபவன். எங்க தேவைப்படுதோ அங்க நான் ஒழுங்கா இருப்பேன். ஆனா அந்த விஷயத்திலும் வேறு பல வழிகள்லையும் அவளும் நானும் மிகவும் மாறுபட்டவங்க. அவளுடைய தனித்துவமான இயல்பு மற்றும் அவளுக்கு அருளப்பட்டிருக்கும் தனிப்பட்ட வரங்களை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட காரியங்களை செய்யவும், நம்முடைய சபைக்கு, எங்கள் திருமண வாழ்விற்கும், எங்க குடும்பத்திற்கும் பெரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரவும் தேவன் அவளை பயன்படுத்துறாரு. நான் செய்யக்கூடிய ஆனா அவளால செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்கு. நான் பார்க்கும் விதத்துல அவளால பார்க்க முடியறதில்ல. தேவன் என்ன வடிவமைத்திருக்கும் விதத்தின் வழியாக சபைக்கும் அவருடைய இல்லத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் என்னுடைய சொந்த குடும்பத்திற்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் கொண்டிருக்க உறவுகளுக்கும் அவர் பெரும் ஆசீர்வாதத்தையும் ஊக்கத்தையும் தருகிறார். சிலரை பற்றி நான் சிந்தித்து பார்க்கும்போது அவர்கள் விருந்தோம்பல் பண்பிற்காகவே படைக்கப்பட்டவர்கள் போல தோன்றுது. அவர்கள் அதை மிகவும் நேசிக்கிறாங்க. அந்த பண்பு அவர்களின் ஒவ்வொரு அணுவிலும் இயல்பாகவே ஊற்றெடுத்து பாய்கிறது. வேத வாக்கியங்களின்படி நாம எல்லாரும் விருந்தோம்பும் பண்பை கடைபிடிக்க கட்டளையிடப்பட்டிருந்தாலும் சிலருக்கு அதுவே அவங்களின் தனித்துவமான இயல்பா அமைந்திருக்கு. நீங்க அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தா உங்க சொந்த வீட்டுக்கு வந்தது போல உணர்வீங்க. மக்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் அந்த வரத்தை பயன்படுத்திக் கொள்வார். இதை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள சிலர் குழந்தைகளை அழுது கொண்டிருக்கும். ஒரு அறைக்குள் நுழைந்ததும் வெறும் 15 வினாடிகளுக்குள்ள அந்த குழந்தைகள் அனைத்தும் உங்கள் மீது முழுமையா ஈர்க்கப்பட்டு விடுகிறது. அது எல்லாமே அழுகையை நிறுத்திடுது. நீங்க குழந்தைகளை வசீகரிக்க ஒரு தனித்துவமான ஆற்றல் கொண்டவங்க. உங்ககிட்ட இயல்பாக அந்த திறன் இருக்கு.
இது ஒரு உள்ளுணர்வு சார்ந்த விஷயம். அதை நீங்க எங்கேயோ கற்றுக்கொண்டதாக சொல்ல முடியாது. அது உங்ககிட்ட இருந்து இயல்பாகவே வெளிப்படுது. இது தேவன் உங்களை வடிவமைத்திருக்கும் விதத்தோடு தொடர்புடையது. நம்மில் வேறு சிலரும் இருக்கிறோம். நாங்க 20 அமைதியான குழந்தைகள் இருக்கும் அறைக்குள் நுழைந்தா, நாங்க உள்ள வந்த 30 வினாடிகள்லயே அந்த குழந்தைகள் எல்லாமே அழத் தொடங்கி விடுது. உங்ககிட்ட இருக்க அதே வரம் எங்ககிட்ட இல்ல. இப்ப நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அநேக போராட்டங்களுக்கும் தீவிரமான கற்றலுக்கும் பிறகு ஒருவேளை நாம் அந்த திறனை C+ அல்லது B நிலை வர உயர்த்திக் கொள்ளலாம். ஆனா நீங்களும் தொடக்கத்திலேயே A நிலையில இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கும் அந்த உள்ளுணர்வும் அவர் உங்களை வடிவமைத்திருக்கும் விதமும் தான். நான் உங்களை உற்சாகப்படுத்த விருப்பப்படுகிறேன். நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கும் விதத்துல உங்களுக்கு இயல்பாகவே செயல்படும் திறன்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கவும் தேவன் உங்களை பயன்படுத்த போகும் வழிகள்ல ஒன்றுக்கான அடையாளமாக இருக்கலாம். எனவே இதை பற்றி சிந்திக்கிறதும் ஒருவேளை ஜெபிப்பதில் சிறிது நேரம் செலவிட்டு இது குறித்து தேவனிடம் பேசுவதும் பயனுள்ளதாக இருக்கும்னு கருதுறேன். இப்ப பவுல் தொடர்ந்து பேசி இங்க மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. வேதாகம மொழிபெயர்ப்பின்படி 20 மற்றும் 21 வசனங்கள்ல தீமோத்தேயுவை பற்றி பேசுகையில் அவர் இப்படி சொல்றாரு. ஏனெனில் என்னிடம் வேறு யாரும் இல்லை, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பவுல் இப்படி சொன்னார், என்னை போன்ற ஒரே மனதருடைய வேறொருவர் என்னிடம் இல்லை, ஏனெனில் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குரிய காரியங்களை அல்ல தங்கள் சுயநலத்தையே தேடுகிறார்கள். சங்கீத புத்தகத்துல நான் என் அவசரத்தில் மனுஷர் அனைவரும் பொய்யர் என்று சொன்ன தாவீது ராஜாவை போன்ற ஒரு மனநிலையை இதுதானோன்னு நான் யோசிக்கிறேன். வேறு வார்த்தைகளை சொன்னா என்னுடைய விரக்தியின் காரணமாகவே நான் அப்படி சொன்னேன். எல்லா ஆண்களும் பொய்யர்களே என்று ஒருவர் சொல்லலாம். ஆனா உண்மையிலே எல்லா ஆண்களும் பொய்யர்கள் அல்ல. ஒருவேளை இங்கும் அதே நிலைதான் இருக்கக்கூடும். எல்லாரும் தங்களை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். இங்க அவர் சுவிசேஷ ஊழியர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தீமோத்தேயுடன் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறாரோ என்னவோ, மற்றவர்களின் செயல்பாடு அவருக்கு அப்படித்தான் தோன்றியிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, பவுல் அப்படி சொல்லி இருந்தார். ஆனாலும் நாம மற்றவங்களை நியாயம் தீர்க்க அவசரப்படுவதற்கு முன் நம்முடைய சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்கணும்னு நான் கருதுறேன். நம்முடைய சௌகரியங்கள் தான் நமக்கு முக்கியமா, நம்முடைய சொந்த செழிப்புகள் தான் நமக்கு முக்கியமா, கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் மேலாக நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கும் தான் நாம முன்னுரிமை கொடுக்கிறோமா, அல்லது இயேசுவுக்கும் அவருடைய மக்களுக்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் நாம முதலிடம் கொடுக்கிறோமா? எனவே அவர்கள் தங்களை தாங்களே தேடுகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களை நியாயம் தீர்க்க நாம அவசரப்படுவதற்கு முன்னால மற்றவர்களை இழிவுபடுத்தும் அந்த பொதுவான மனப்பான்மையோடு நாமும் சேர்ந்து கொள்வதற்கு முன் நம்மை நாமே தீவிரமாய் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு தான் முதலிடமா? இதை குறித்து நான் இன்னும் நிறைய பேச விரும்புகிறேன். நான் திட்டமிட்டு இருந்த அளவுக்கு என்னால் பேச முடியல. ஆனால் நேர அனுமதிக்கும் அளவு இவ்வளோதான். எனவே இதிலிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஏதாவது கிடைச்சிருக்கோம் நம்புற. கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது வல்லமை உள்ளது. எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொன்னது போல அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கூர்மையுள்ளது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கிற மட்டும் உருவி போகிறதுன்னு நமக்கு சொல்லுது. நண்பரே, ஒருவர் சொன்னது போலவே இதுவும் இருக்கு. நான் வேதத்தை வாசிக்கும் போது உண்மையில அது என்னையே பரிசோதிக்கிறது போல உணர்றேன். தேவனுடைய புத்தகத்தின் மீது ஒரு ஆழமான காதலை வளர்த்துக்கோங்க. பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம இதுவரை பேசிய காரியங்களை நீங்க வாசிக்க தொடங்கணும்னு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். இந்த அற்புதமான புத்தகத்தின் தொடர்ச்சியை பகிர்ந்து கொள்ள நான் மறுபடியும் வருவேன். நீங்க விருப்பப்பட்டா எனக்கு ஒரு சின்ன குறிப்பை அனுப்புங்க, அல்லது ஒரு இமெயில் அனுப்புங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு செய்தியை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்கள சிலர் பல ஆண்டுகளா எங்க நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரீங்கிறதையும், இந்த ஒளிபரப்புகள் உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதமா இருக்குங்கிறதையும் அறிவோம். ஆனா நீங்க இதுவரை எங்களோட தொடர்பு கொண்டதே இல்லை. உங்ககிட்ட இருந்து ஒரு செய்திகளை கேட்க நான் மிகவும் விருப்பப்படுறேன். நீங்க சரி எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா உங்க தாய்மொழியிலேயே எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, அல்லது மின்னஞ்சல் அனுப்புங்க. நாங்க அதை மொழிபெயர்த்துக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அடுத்த முறை சந்திக்க வர தேவனுடைய மிகுந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கே உரித்தாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.